இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்கள் சிங்களர்கள் இணைந்து தமிழ் புத்தாண்டை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ரத்திகா சுதர்ஷனிடம் கேட்கலாம். ரத்திகா, இலங்கையில தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி இருக்கு? நிச்சயமாக பத்மபிரியா, இலங்கையை பொறுத்தவரை தமிழ் புத்தாண்டு என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகமாக தமிழ் மக்கள் வாழும் வடகிழக்கு பகுதிகளிலும் இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அது மட்டுமில்லாமல் இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில், அதாவது தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் ஊவா மாகாணம், பதுளை மாவட்டம், பண்டாரவளை, பூனாகலை பகுதியில் மக்கள், அந்த எஸ்டேட் பகுதி மக்கள் தங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டங்களை தற்போது ஆரம்பித்துள்ளனர். தற்போது உள்ள அந்த கருமாரியம்மன் கோவில் வளாகத்தில் அந்த பூனாகலை எஸ்டேட் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஆரம்பித்திருக்காங்க. காலையிலான எழுந்து அந்த மருத்து நீர் என்று சொல்ற அந்த அதாவது கோயிலால் வழங்கப்படும் அந்த மூலிகை கலந்த அந்த நீரால் குளித்து அதன் பின்னர் புது ஆடை அணிந்து பின்னர் அதாவது கோயில் சாமி வழிபாட்டில் ஈடுபட்டு அதன் பின்னர் தங்களுடைய அன்றைய தினம் விசேஷமாக செய்யப்பட்ட பலகாரங்களை வைத்து அதனை அதாவது படைத்து வழிபட்டு அன்றைய காலை தினத்தில் தங்களுடைய கொண்டாட்டங்களில் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரடி காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் தமிழ் புது வருட பிறப்பு என்று கூறப்படுவது இங்க தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது இங்க சிங்கள மக்களும் அதிகமாக இருக்கிறபடியால் தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று கொண்டாடப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக இங்க அதாவது இந்த வழிபாட்டில் ஈடுபட்டுள்ள ஒரு நம்மளுடன் பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு என்ன நோக்கத்துக்காக கொண்டாடப்படுறது? அதாவது பொதுவாக தமிழ் புது வருடம் என்று சொல்லப்படுறது, சிங்கள புத்தாண்டு சேர்ந்து கொண்டாடப்படுறது இல்லையா? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. பொதுவாக இலங்கையிலே தமிழர்களும் சிங்களர்களும் வாழ்கின்ற இந்த நாடு, இந்த நாட்டை பொறுத்த மட்டும் புது வருடங்கிறது இரண்டு மக்களும் ஒன்றாக செய்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதாவது இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் சேர்ந்த ஒரு புத்தாண்டு. ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதியை ஒரு ஆங்கில புத்தாண்டாக இருக்கிறதுனால இந்த புத்தாண்டை நாங்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை செய்கிறோம். அதே போல இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க எங்களுக்குள்ள கலாச்சாரங்களும் சிங்கள மக்களுக்குள்ள கலாச்சாரங்களும் இதுல வேறுபட்டிருக்கு. எங்களை பொறுத்தவரை கோயில்ல மருத்து நீரை தயாரிச்சு கொடுப்பாங்க. அந்த விசுவ புண்ணிய காலத்துல நாங்க தலையில அந்த மருத்து நீரை தேய்ச்சி நீராடி புத்தாடை உடுத்தி அந்த 4 நேரத்தில் மூட்டி பால் பொங்கி அதுக்கு முன்னர் செய்யப்பட்ட அந்த பலகார வகையெல்லாம் வைத்து புத்தாடை அணிஞ்சு குடும்பத்தோட சேர்ந்து இந்த சாமியை வழிபட்ட பிறகு கோயிலுக்கு சென்று வந்த பிறகு மீண்டும் நாங்கள் வீட்டில் எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து சமைச்சு இது பண்ணுவோம். ஆனால் சிங்கள மக்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு காலம் இருக்கு. அந்த வருடப்பிறப்புக்கு முதல்லவே அவர்கள் அடுப்பை மூட்டிடுவார்கள், அடுப்பை அணைஞ்சிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க சமைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த கால ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்கு பிற்பாடு தான் அவங்க அந்த அடுப்பை மூட்டுவாங்க. இப்போ நாங்கள் மரத்து நீர் வச்சு குளிச்சுட்டு தான் பூஜை செய்வோம். சிங்கள மக்கள் புது வருடம் முடிஞ்சு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் 16ஆம் தேதி தான் அவங்க எண்ணெய் தேய்ச்சி அதுக்கு பிற்பாடு அவர்கள் அவர்களுடைய இதை குளிச்சு அவர்கள் முழுமையான இதை செய்வார்கள். நிச்சயமா பத்மபிரியா, இப்ப பார்த்தோம்னா இங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல் அம்சமாக பரதநாட்டியம் ஆடப்பட்டதை நம்ம பார்க்கலாம். இப்போ
பத்மபிரியை பார்த்தோம்னா இப்ப ஒரு பரதநாட்டிய நடனத்தை பார்த்தோம். அது அடுத்ததான் அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரமான கும்மி நடனத்தை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். அங்க இருக்கிற பெரியவங்க வந்து அந்த கும்மி நடனத்தை நமக்கு பாடி ஆடி காட்ட போறாங்க. நாம இப்ப அதை பார்க்கலாம். போட்ட கையில் தரணி எல்லாம் முளைக்கும் அம்மா. பாசி பயரி போட்ட கையில் தரணி எல்லாம் முளைக்கும் அம்மா. தாம்பயிரி போட்ட கையில் தரணி எல்லாம் முளைக்கும் அம்மா. தாம்பயிரி போட்ட கையில் தரணி எல்லாம் முளைக்கும் அம்மா. கோணாமல் குடங்காமல் கொடவ நாட்டு தீவலி கோணாமல் குடங்காமல். பத்மபிரியை நம்ம பார்த்தோம்னா அவங்களோட பாரம்பரிய கலாச்சாரமான கும்மி நடனத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இவங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதாவது பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் இன்னைக்கு நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அத்தோட இன்னைக்கு என்ன மாதிரி சிறப்பு கொண்டாட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்ப நம்ம பேசுறதுக்காக நம்மோட ஒரு ஆள் இருக்கு, அவரிடம் கேட்கலாம். சார் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க, என்ன விளையாட்டுகள் நடக்குது? இன்று இந்த விழாவை இந்த சிங்கள புது வருட புத்தாண்டை முன்னிட்டு நாங்கள் வந்து இந்த ஆலயத்தை இந்த புது வருடம் முன்னிட்டு பரதநாட்டியம், கும்மி அடி விழா, அந்த கிரிஸ் மரம் ஏறுதல், காவடி ஆட்டங்கள், கரகாட்டங்கள், வாலிபால், கிரிக்கெட் இப்படியா போன்ற கலை விளையாட்டுகளை நாங்கள் இந்த நேரத்தை விளையாடி நாங்கள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக. பத்மபிரியை பார்த்தோம்னா இந்த பூனாங்கலை எஸ்டேட்டை பொறுத்தளவுல 400 குடும்பங்கள் இருக்காங்க. இவங்க வந்து இன்னைக்கு இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு வந்து மிக சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு காலை முதலே இவங்களோட இந்த விளையாட்டு அதாவது கொண்டாட்டங்கள் எல்லாம் களை கட்டி இருக்கிறத நம்ம கண்கூடாவே பார்க்க முடியதா இருக்குது. பத்மபிரியா, ரத்திகா, நீங்க இருக்கும் பகுதியில தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார நடனங்கள் மட்டுமல்லாமல் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளையும் விளையாட போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துட்டு மனநிறைவா இருக்கு. நீங்க இருக்கிறது வந்துட்டு தமிழர்கள் வசிக்கும் பகுதி இல்லையா? தமிழ் மாகாணங்களை தவிர இலங்கையின் பிற பகுதிகளிலும் இதே உற்சாகத்தோட தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுதா? நிச்சயமாக பார்த்தோம்னா பத்மபிரியா, வடகிழக்கு தவிர அதாவது தமிழ் மக்கள் சிறந்து வரும் வடகிழக்கு அதாவது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மன்னார், யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளை தவிர இலங்கையின் மத்திய மலைநாடு அதாவது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மக்கள் அதிகமாக வாழும் அதாவது இலங்கையின் மத்திய மாகாணம், ஊவா மாகாணம் ஆகிய பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம சிங்கள மக்களும் வந்து இன்னைக்கு வந்து வெகு சிறப்பா இந்த அதாவது சிங்கள புத்தாண்டை கொண்டாடிட்டு வர்றாங்க. முக்கியமாக கூறப்போனால் பத்மபிரியா, அவங்களுடைய அதாவது பாரம்பரிய முறைப்படி தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்று சேர்ந்து அதாவது காலங்காலமாகவே இந்த இரு இனத்தை சேர்ந்தவர்களும் வந்து தங்களுடைய உறவுகளை பேணி வளர்க்கும் முகமாகவே தங்களுடைய இந்த கொண்டாட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. அதாவது இன்று முதல் அதாவது இன்னும் 5 நாட்களுக்கு இலங்கை அரசால் முக்கியமாக இரு மக்களுமே தங்களுடைய புது வருட பிறப்பை கொண்டாட விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வந்து தங்களுடைய விடுமுறையை வெளி மாநிலங்களுக்கு சென்றோ அல்லது வெளி சுற்றுலா தலங்களுக்கு சென்றோ உறவுகளை வீடுகளுக்கு சென்றோ அவங்க வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டு வர்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய அதாவது இந்திய வம்சாவளி மக்கள் வந்து தங்களுடைய தமிழகத்தின் பாரம்பரிய கலாச்சாரங்களை இன்னும் மறக்காமல் தங்களுடைய புது வருடத்தை கொண்டாடி வருகிறார்கள். சிங்கள மக்களும் தங்களுடைய அதாவது புத்த மகானின் அந்த வழிகாட்டுதலின் பேரில் சிங்கள திருநாளை அதாவது மத்திய மலைநாடு தவிர்த்த ஏனைய சிங்கள பிரதேசங்களிலும் கொண்டாடுவதை நாம் இங்கு காணக்கூடியதாகவே இருக்கிறது. பத்மபிரியா, ரத்திகா, நீங்க சொன்ன தகவலின்படி தமிழர்கள் மற்றும் சிங்களர்களிடையே ஒற்றுமையை மேலோங்க செய்யும் ஒரு பண்டிகையாகவே இது திகழ்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் பதிவு செய்த விரிவான தகவல்களுக்கு நன்றி.